இப்போ நம்ம வந்து அந்த க்ரைம் ரேட்ஸ் பற்றி பேசுவோம். க்ரைம் ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் என்ன நடந்ததுன்றதை பற்றி கவலை கிடையாது. புது கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்து இப்போ நான் கவர்மெண்ட் வந்த உடனே நடக்கிறதுக்காக நான் வருத்தப்படுறேன்னு சொல்லணும். அதே சமயத்தில் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் பிளான் எடுத்துக்கிட்டு அது ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை நாங்கள் ராப்பகலாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவரத்துக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புது கவர்மெண்ட்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். யார் வந்து இது பண்ணாலும் ரீல்ஸ் போட்டாலும், அதாவது புது கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக ரீல்ஸ் போட்டாலும், நான் ஒரே ஒரு இது வந்து ரிக்வெஸ்ட் மட்டும் உங்கள் முன்னாடி சொல்லிக்கிறேன், ரிக்வெஸ்ட் மட்டும் வைக்கிறேன். என்னென்னா, ஏன் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் நடக்கலையா, நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடக்கலையா, அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறதுக்கு டிவிகே கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ண வரல. அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அங்கே நடந்திருக்கு. அதை விட அதிகமான விஷயங்கள் இப்போ வெளியில் வருது. ஸோ மேக்ஸிமம் வந்து 1 மந்த்துக்குள்ளேயே வந்து இவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது முன்னாடியே நடந்துட்டு இருக்கிறதோட கண்டினியூஷன் தான் இது. அப்படியே நடந்துகிட்ருக்கு. அதை குறைவாக வெளிப்படுத்தியிருக்கு. அப்போ குறைவாக வெளியே வந்திருக்கு. அதையே நம்மளால் தாங்க முடியாமல் தான் நம்ம ஒரு சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ அதிகமாக வெளியில் வருது. ஏன் வெளியில் வருதுன்னா, தைரியம், நிறைய மக்களுக்கு வந்து தைரியம் கிடச்சிருக்கு. எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் மக்கள் வெளியில் வந்துட்டுருக்காங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து டிவிக்கு ஆட்சியில் வந்த பிறகு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னால் நானே ஒத்துக்க மாட்டேன். அது தப்பு. அது மாதிரி சொல்லக்கூடாது. டிவிகே கவர்மெண்ட் வந்து இன்னும் 30 நாட்கள் கூட ஆகலை. ஆனால் அதுக்குள்ளே வந்து பாலியல் வன்கொடுமைகள் வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் யாருமே ஒரு லாஜிக்காக வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை புது கவர்மெண்ட்டு எடுத்துக்கணும். இவ்வளோ நாள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வரக்கூடாத அளவுக்கு தடை பண்ணப்பட்டிருக்கு. மீடியாக்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு தடைகள் இருந்திருக்கு முன்னாடி. இப்போ வந்து மீடியாக்கள் தைரியமாக வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. அந்த விஷயங்கள் வெளியில் வர 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 அது நம்ம மக்களாகி நமக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ புது கவர்மெண்ட் வந்த உடனே இவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிக்குதே அப்படின்ற ஒரு இம்பேக்ட் வருது. பட் அது கிடையாது. அதை வந்து கொஞ்சம் நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன இருந்தாலும் ப்ளீஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்ன சொல்கிறேன்னா, ஒரு 30 நாளில் வந்து பாலியல் வன்கொடுமைகள் இன்க்ரீஸ் ஆகிடுமா? ஏற்கனவே நடந்துட்டு இருந்தது. இப்போ இன்னும் அதிகமாக வெளியில் வருது. ஏன்னா தைரியம் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் வெளியில் கொடுக்கணும். வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் தான் வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு மக்களுக்கு தைரியம் வந்திருக்கு. மீடியாவும் யூடியூபர் சேனல்ஸும் வந்து இது கொண்டு வந்து இது வெளியில் எடுத்துகிட்டு வரணும், நம்ம நாட்டோட உண்மையான நிலைமையை நான் வெளியில் எடுத்துகிட்டு வரணுன்ற தைரியம் அவங்களுக்கு கைகள் கட்டப்பட்டிருந்து இப்போ வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் சொல்வேன். தயவு செஞ்சு இந்த புரிதல் இருக்கணும் எல்லாருக்கும். நான் வந்து புது கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணல. புது கவர்மெண்ட்டு இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக எடுக்கணும். நாங்கள் வந்து இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். ஃபர்தராக இதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும். யார் மேலேயும் எந்த பிளேமும் போட வேண்டாம். ப்ரீவியஸ் ஆட்சியில் நடக்கலையா, இப்படி தான் நடக்குதா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்படி பேசினா உங்களுக்கு கேப்பபிலிட்டியே இல்லைன்னு அர்த்தம். ப்ரீவியஸ் ஏடிஎம்கேலே டிஎம்கேலே இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடக்கலையா அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது பேச வேண்டாம். ஏன்னா நடந்ததுனால அதனால தானே சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை சொல்கிறதுக்கு நீங்கள்